வணக்கம் மக்களே, நான் உங்கள் அர்ஜுன் முரளி. ஸோ ஐ திங்க் யூ பீப்புள் ஆர் eagerly waiting for this first class. தாமதிக்க வேண்டாம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நான் அன்றைக்கே சொன்ன மாதிரி இந்த கர்நாடக சங்கீதத்தோட முதல் வால்யூமில் இருக்கக்கூடிய முதல் யூனிட் முதல் சிலபஸில் பார்த்தீங்கன்னா சரளி வரிசை. அந்த சரளி வரிசையில் இந்த 14 சீக்வன்ஸ் இருக்குது. ஒரு 14 சீக்வன்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அந்த 14ல் முதல் 7 சீக்வன்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நம்ம இந்த 7 சீக்வன்ஸ் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிடுறேன். நான் சொல்லியிருந்தேன் மாயாமாளவழி ராகத்தில் நம்ம பாட போகிறோம். மாயாமாளவழி ராகத்தோட சுரம் சரிகம பதனிசா சானிதப்ப மகரிசா, இந்த மாதிரியான சீக்வன்ஸ் இருக்குது. ஸோ இதில் எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு முதல் சரளி வரிசை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சரிகம பதனிசா நம்ம நார்மலாக அன்றைக்கி பாடின மாதிரியே இருக்கும். இப்போ ரெண்டாவது 3, 4, 5, 6, 7 இந்த 7 எப்படி அமைஞ்சிருக்குன்னா ஒவ்வொரு ஸ்வரமும் ஒவ்வொரு நம்பர்ஸ் ஆஃப் சீக்வன்ஸில் வரப்போ ஆட் ஆன் ஆகும். அதாவது இப்போ செகண்ட் ஒன், இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்வரம் தான் இருக்கும். இப்போ ரெண்டாவதுல பார்த்தீங்கன்னா சரி, மூணாவதுல சரிக, அப்படி வந்து ஒவ்வொரு நம்பர்ஸ்லேயும் ஒவ்வொரு அதுக்கு இருக்கக்கூடிய அடுத்த உள்ள ஸ்வரங்கள் ஆட் ஆன் ஆகும். அதாவது சரி சரிக சரிகமா சரிகமபா சரிகமபத சரிகமபத நீ. அதே மாதிரி அவரோகணத்தில் சா சனி சனித சனிதப சனிதபமா சனிதபமக சனிதபமரு, இந்த வடிவத்தில் தான் அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ இதில் என்ன ஒரு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சரளி வரிசையும் பாடுறப்ப அந்தந்த எண்ணுடைய, அதாவது அந்தந்த நம்பருடைய ஸ்வரத்தை பாடிட்டு முடிக்கும் பொழுது அந்த ஆரோகணத்தை முழுமையாக முடிச்சிடணும். அதே மாதிரி அவரோகணத்தில் முடிக்கிறப்ப முழுமையாக முடிக்கணும். இதெல்லாம் பேசிக் நோட்ஸ் தான். பட் இந்த வழியாக தான் நம்ம பாடணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு ஜஸ்ட் டு ரிமெம்பர் தட் how we need to sing, how we need to practice-னு கூட சொல்லலாம். எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப என்ன மாதிரியான சில நுணுக்கங்களை ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் அந்த 7 சீக்வன்ஸே பாடுறேன். சரி க ம பத நீ ச சா நீ த ப இது பேசிக்காக பாடுறது. இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். எல்லா சீக்வன்ஸுமே இதில் எல்லாமே 3 ஸ்பீடில் பாடுவோம். அதாவது 3 காலத்தில் பாடுவோம். 1ஆம் காலம், 2ஆம் காலம், 3ஆம் காலம், 3 ஸ்பீட்ஸ்லையுமே பாடுவோம். இதுக்கு தாளம்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 28 வகையான தாளங்கள் இருக்குது. அதில் முக்கியமான முதல் தாளம், முதன்மை வாய்ந்த தாளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதி தாளம்னு சொல்லுவாங்க. அந்த ஆதி தாளம் எப்படி இருக்கும் அப்படின்னா 8 பீட் இருக்கும். அந்த 8 பீட் என்ன நான் அன்றைக்கே சொன்னேன், இந்த ஃபிங்கரிங் பண்ணுறது பேர் லகு, தட்டிட்டு திருப்புறம் அப்படின்னா பேர் திருத்தம், வெறும் டேப் மட்டும் பண்ணுறோம்னா அது பேர் அணுதிருத்தம். இதெல்லாம் வந்து டெக்னிக்கல் டேர்ம்ஸ், இப்போக்கி தேவையல்ல. இப்போ இதில் நம்ம அந்த தாளம் எப்படி போடுறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ச ரி க ம பத நீ ச, அவரோகணம் சா நீ த ப ம க ரே ச. ஸோ இதே தாளம் தான் கண்டினியூஸாக நீங்கள் எந்த ஸ்பீடில் பாடினாலும் சரி, 1ஆம் காலம் பாடினாலும் சரி, 3ஆம் காலம் பாடினாலும் சரி, தாளத்தோட ஸ்பீடு மாற போகிறது கிடையாது. தாளம் வந்து இட் இஸ் ஃபிக்ஸ்டு ஸ்பீட். நீங்கள் எந்த ஸ்பீடில் தாளம் போடுறீங்களோ அதே தான் பாட போகிறீங்க. என்ன நம்பர் ஆஃப் ஸ்பீடில் பாடுறீங்களோ அதுக்கான ஸ்வரம் வந்து உங்களோட ஸ்பீடில் ஆட் ஆகும். இப்போ ஃபஸ்ட் ஸ்பீட் பாடுறீங்கன்னா ச ரே க அப்படின்னு ஒவ்வொரு தாளத்துக்கும் ஒவ்வொரு ஸ்வரம் வடிவத்தில் பாடுவோம். இப்போ 2ஆம் காலம் பாடுறோம் அப்படின்னா ஒரு தாளத்துக்கு 2 ஸ்வரம். சரி க ம பத நீ ச சா நீ த ப ம க ரே ச, அந்த மாதிரி. இப்போ 3ஆம் காலம் பாடுறோம்னா ஒரு தாளத்துக்கு 4 ஸ்வரம். சரி க ம பத நீ ச சா நீ த ப ம க ரே ச, சரி க ம பத நீ ச சா நீ த ப ம க ரே ச. ஸோ இந்த வடிவத்தில் தான் இருக்குது. ஸோ இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஃபஸ்ட்டு ஸ்பீட்னா ஒரு தாளத்துக்கு 1 ஸ்வரம், செகண்ட் ஸ்பீட்னா ஒரு தாளத்துக்கு 2 ஸ்வரம், தேர்ட் ஸ்பீட்னா ஒரு தாளத்துக்கு 4 ஸ்வரம். ஸ்வரம் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறது வேர்ட், இந்த ச ரி க அப்படிங்கிறது ஒவ்வொரு லெட்டர் தான் நான் ஸ்வரம்னு மென்ஷன் பண்ணுறேன். இப்போ நான் தாளத்தோட இந்த ஃபஸ்ட்டு 7 சீக்வன்ஸையும் பாடுறேன். சரி க ம பத நீ ச சா நீ த ப ம க ரே ச, சரி க ம பத நீ ச சா நீ த ப ம க ரே ச, சரி க ம பத நீ ச சா நீ த ப ம க ரே ச, சரி க ம பத நீ ச சா நீ த ப ம க ரே ச. இப்போ செகண்ட் ஒன் சரி சரி சரி
க ம சரி க ம பத நீ ச சா நீ ச நீ சா நீ த ப சா நீ த ப ம க ரே ச சரி 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 க ம சரி க ம பத நீ ச சா நீ ச நீ ச நீ த ப சா நீ த ப ம க ரே ச சரி 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 க ம சரி க ம பத நீ ச சரி 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 த ப சா நீ த ப ம க ரே ச சரி 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 க ம சரி க ம பத நீ ச சரி 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 த ப சா நீ த ப ம க ரே ச சரி க சரி க சரி சரி க ம பத நீ ச சா நீ த சா நீ த சா நீ சா நீ த ப ம க ரே ச சரி க சரி க சரி சரி க ம பத நீ ச சா நீ த சா நீ த சா நீ சா நீ த ப ம க ரே ச சரி க சரி க சரி சரி க ம பத நீ ச சரி த சா நீ த சா நீ சா நீ த ப ம க ரே ச சரி க சரி க சரி சரி க ம பத நீ ச சரி த சா நீ த சா நீ சா நீ த ப ம க ரே ச சரி க ம சரி க ம சரி க ம பத நீ ச சா நீ த ப சா நீ த ப சா நீ த ப ம க ரே ச சரி க ம சரி க ம சரி க ம பத நீ ச சா நீ த ப சா நீ த ப சா நீ த ப ம க ரே ச சரி க ம சரி க ம சரி க ம பத நீ ச சரி த ப சா நீ த ப சா நீ த ப ம ரே ச சரி க ம சரி க ம சரி க ம பத நீ ச சரி த ப சா நீ த ப சா நீ த ப ம ரே ச சரி க ம ப சரி சரி க ம பத நீ ச சா நீ த ப ம சா நீ சா நீ த ப ம க ரே ச சரி க ம ப சரி சரி க ம பத நீ ச சா நீ த ப ம சா நீ ச நீ த ப ம க ரே ச சரி க ம ப சரி சரி க ம பத நீ ச சரி த ப ம சா நீ சரி த ப ம ரே ச சரி க ம ப சரி சரி க ம பத நீ ச சரி த ப ம சா நீ சரி த ப ம ரே ச சரி க ம பத சரி சரி க ம பத நீ ச சா நீ த ப ம க சா நீ த ப ம க ரே ச சரி க ம பத சரி சரி க ம பத நீ ச சா நீ த ப ம க சா நீ ச நீ த ப ம க ரே ச சரி க ம பத சரி சரி க ம பத நீ ச சரி த ப ம க சா நீ சரி த ப ம ரே ச சரி க ம பத சரி சரி க ம பத நீ ச சரி த ப ம க சா நீ சரி த ப ம ரே ச சரி க ம பத நீ சரி க ம பத நீ ச சா நீ த ப ம க ரே சா நீ த ப ம க ரே ச சரி க ம பத நீ சரி க ம பத நீ ச சா நீ த ப ம க ரே சா நீ த ப ம க ரே ச சரி க ம பத நீ சரி க ம பத நீ ச சரி த ப ம ரே சா நீ த ப ம ரே ச சரி க ம பத நீ சரி க ம பத நீ ச சரி த ப ம ரே சா நீ த ப ம ரே ச. ஸோ இது போல் அந்த ஃபஸ்ட் 7 சீக்வன்ஸ் அமைக்கப்பட்டிருக்கு.
இப்போ இதில் கேட்குறப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். எப்படின்னா ஒவ்வொரு ஸ்வரமும் ஒவ்வொரு நம்பர்ஸ் ஆஃப் சீக்வன்ஸில் ஒவ்வொரு ஸ்வரமும் ஆட் ஆனாங்க. அதை நான் சொன்ன மாதிரி சரி சரிக சரிகமா சரிகமபா சரிகமபத சரிகமபத நீ அது வரைக்கும் தான் பாட்டிருக்கோம். இப்போ நீக்கு அப்புறம் 7 ஸ்வரங்களும் முடிஞ்சிருச்சு. அடுத்து இருக்கக்கூடிய மீதம் உள்ள 7 சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஈவன் சீக்வன்ஸாக இருக்கும். நம்ம இப்போ பார்க்குற மாதிரி ஆர்டராக சரிகமபத நீசா சரிகமபா ரீசா இது வந்து உங்களுக்கு ஒரு படிக்கட்டு மாதிரி ஏறி இறங்கி வரக்கூடிய மட்டில் இருக்கும். மீதம் இருக்கக்கூடிய 7 சீக்வன்ஸ் அந்த வடிவத்தில் இருக்காது. கொஞ்சம் மாறுபட்ட ஸ்வரங்களோட பொசிஷனிங் முன்ன பின்ன மாறி இருக்கும். கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் டியூனிங் கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு பாடல் வடிவத்தில் கிடைக்கும். லைட்டாக ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ அடுத்து வரக்கூடிய காணொலியில் நம்ம மீதம் உள்ள 7 சீக்வன்ஸை தெளிவாக பார்ப்போம். இதோட ஹார்ட் காப்பி நீங்கள் கையில் வச்சுக்கணும். இப்போ இந்த வால்யூம் 1 புக்கு கர்நாடக சங்கீதோட வால்யூம் 1 புக்கோட ஹார்ட் காப்பி நீங்கள் கையில் வச்சுக்கணும். அதை பார்த்து பாடணும். இப்போ எடுத்தோடனே இப்போ நீங்கள் முதல்ல இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறப்ப நிறைய கேள்விகள் இருக்கும். என்னென்னோ புதுசான வார்த்தைகள் புதுசான டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்களே என்ன இதுங்க நிறைய குழப்பங்கள் வரும். எந்த குழப்பமாக இருந்தாலும் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக நான் பதிலுரை வழங்குகின்றேன். அது மட்டுமல்லாது இந்த காணொலியை நீங்கள் ஒரு பல தடவை நீங்கள் பார்க்கணும். ஒரு முறை பார்த்தோன்னா புரியக்கூடிய விஷயம் அல்ல இது. பல தடவை நீங்கள் வந்து இந்த காணொலியை நீங்கள் திரும்ப ரிப்பீட் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஜஸ்ட் யூ கேன் கம் டு நோ அபவுட் தட் வாட் இஸ் வாட் அப்படிங்கிறது மாதிரி உண்மை இது. ஸோ மீண்டும் அடுத்த காணொலியில் நம்ம மீதம் இருக்கக்கூடிய 7 சீக்வன்ஸ் சந்திப்போம். அன்டில் தென் see you. நன்றி.